முதலிலே இந்த நாமத்தை நமக்கு இந்த உலகிலே உணர்த்தியவர் யார்னா ஆண்டாள் நாச்சியார். மார்கழி மாதத்திலே அவள் பாடிய அந்த திருப்பாவை என்ற நூலில் அருமையாக சொல்கிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நெருளையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடிந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏதாந்த கண்ணிய சோதை இளசிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் நமக்கு பறை தருவான். பறை தருவான் என்றால் அவன் நமக்கு அருளை புரிவான் என்று அற்புதமாக இந்த பாடலிலே ஆண்டாள் நமக்கு பதிவு செய்தார். இறைவனை விட அவனுடைய நாமம் உயர்வானது. இதே ஆண்டாள் அருமையாக சொல்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடினர். ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்லியிருக்கலாம். ஆனா அவ உத்தமன் பேர்பாடி என்று சொன்ன மாத்திரத்திலே பேர்பாடி என்றால் அந்த பெயர் அவ்வளவு உயர்ந்தது. அவனை விட அவன் நாமம் உயர்ந்தது. மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதுகின்ற பொழுது சிவபுராணத்தில் சொல்கிறார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கனர். அப்ப நமச்சிவாய என்ற நாமத்திற்குத்தான் முதலிலே அவர் மதிப்பு கொடுத்தார். அப்பதான் இறைவனுடைய தாழ்வாழ்க என்றார். அப்ப எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் இதிலே இருந்து அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் அவர் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாவந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர்னர். இறைவன் முன்னால் சென்று நாம் நமக்கு என்ன வேணும் எது வேண்டும் என்ற பட்டியல் லிஸ்ட் கொடுக்க தேவையில்லை. அவர் முன்னால் நாம் போய் நின்றாலே நாம் எதற்காக அவர் முன்னால் நிற்கிறோம் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். எனவே சொன்னார், சீரிய சிங்காசனத்திலிருந்து அந்த சிங்காசனம் இருக்கே அதிலே இருந்து நான் ஏன் வந்ததை ஆராய மாட்டாயாப்பா? ஆராய்ந்து அறிந்தேலோரம் பாவாய். அப்படி அந்த பெருமைகளை எல்லாம் அற்புதமாக எடுத்து கூறிய அதிலே பிரகலாதனுடைய கதை. இந்த பிரகலாதன் யார் என்று கேட்டால் இரணியனுடைய மகன். அவன் இறைவனை வழிபாடு செய்வதை விட தன்னை உயர்வாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணியவர். குருகுலத்திற்கு சென்று அந்த குருகுல ஆசிரியரிடமே மாணாக்கருக்கெல்லாம் இரணியாய நம என்று நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாராயண நாமம் என சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் கட்டளை போட்டார். அவரும் பயந்து போய் இந்த உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் இருந்தும் இவர் நமக்கு இப்படி சொல்கிறாரே, என்ன செய்ய என்று அவர் நினைக்கிறார். அந்த காலகட்டத்திலே அந்த இரணியனுடைய மகன் அவர்தான் பிரகலாதன். அந்த பிரகலாதன் அந்த குருகுலத்திற்கு செல்கிறான். அப்பொழுது அந்த குரு சொல்கிறார், இரணியாய நம என்று சொல்லேன். அவர் சொன்னார், அது எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே உயர்ந்த நாமம் நாராயண நாமம். எனவே அந்த நாராயண நாமத்தை தான் நான் சொல்வேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இவர் சொல்கிறார், இல்லப்பா, இரணியாயன் சொன்னேன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உன் தந்தை என்னை படாத பாடுபடுத்தி விடுவார். நல்லா இருப்பப்பா, நீ சொல்லத கேளு அப்படின்னு சொல்ற. அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது. இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் ஒருவன் இருக்க
நான் எப்படி என்னுடைய தந்தையினுடைய நாமத்தை சொல்ல முடியும் என்று சொன்னது மட்டுமல்ல, வந்திருந்த உடனிருந்த மாணவர்களை எல்லாம் இனிமேல் இரணியாய நம என்று சொல்லாதீர்கள், நாராயண நாமத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று அந்த நாமத்தை சொல்லிய அந்த குழந்தைகளும் அதே போல எல்லா குழந்தைகளும் இரணியாய என்பதை விட்டுவிட்டு நாராயண நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொன்ன உடனேயே இந்த செய்தி அவருக்கு தெரிகிறது. தந்தையார் அவரை அழைத்தார். நான் சொல்வதை நீ கேட்க மாட்டாயா? நீ ஒன்று அங்கே சென்று கற்பிக்கிறாயா? குரு சொல்வது போல் கேள். அந்த குழந்தை சொல்லியது, குரு தப்பு தப்பா சொல்றாருப்பா. குரு என்ன தெரியுமா சொல்றார்? இரணியாய நம என்று சொல்லுங்கன்னு சொல்றார். அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. உடனே இவர் அந்த சொல்லை கேட்டு தாங்க முடியாது கோபம் அடைந்து அந்த குழந்தையை துன்பப்படுத்துகிறார். என்னெல்லாமோ செய்கிறார். அந்த குழந்தையை மலையிலே இருந்து உருட்டி விட்டார். அதன் பிறகு விஷத்தை கொடுக்கிறார். என்னெல்லாம் பாடுபடுத்த முடியுமோ தான் பெற்ற குழந்தை என்று கூட எண்ணாது அந்த குழந்தையை பல இன்னல்களுக்கு ஆளாகிறார். என்ன செய்தாலும், அடித்தாலும், விஷத்தை கொடுத்தாலும், மலையிலிருந்து தள்ளி விட்டாலும் அதனுடைய வாயிலே நாராயண நாமத்தை தவிர வேறு நாமம் வரவில்லை. உடனே அவர் கோபப்பட்டு அந்த குழந்தையை ஒரு தூணிலே கொண்டு வந்து கட்டி அடித்தார். அதன் பிறகு கேட்கிறார், எங்கே இருக்கிறான் உன் நாராயணன் என்று கேட்க, தூணிலும் முழான், துரும்பிலும் முழான், நீ சொன்ன சொல்லிலும் முழானர். அப்படியா? இந்த தூண்ல இருக்காரா? ஆம், இருக்கிறார். வேகமாக அந்த இடத்திலே அந்த தூணை உடைக்கிறார். அப்பொழுது பகவான் கண்ணன், அந்த நாராயணன் அந்த இடத்திலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எதற்காக? தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்காக. ஆனால் இதிலே என்ன ஒரு செய்தி என்றால், இந்த இரணியன் கடுமையான தவம் செய்து இறைவனிடம் வரத்தை பெற்றவன். அவன் சொல்கிறான், இந்த உலகத்திலோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய வீட்டிற்கு உள்ளேயோ வெளியிலோ எனக்கு மரணம் வரக்கூடாது. இரவிலோ பகலிலோ வரக்கூடாது. அஸ்திரத்தாலோ ஆயுதங்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது. எப்படியெல்லாம் அந்த இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி வரத்தை பெற்று கொண்டான். அதையும் அவர் சரி என கொடுத்து விட்டார். இந்த சூழ்நிலையிலே பிரகலாதனுக்காக வெளிப்பட வேண்டிய அந்த சூழ்நிலை பகவானுக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் ஒரு விலங்காலோ ஒரு மனிதராலோ எனக்கு இறப்பு வரக்கூடாது என்ற காரணத்தால் மிருகம்பாதி மனிதன்பாதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நரசிம்ம மூர்த்தியாக பகவான் வெளிப்பட்டார். வீட்டிற்குள்ளேயோ வெளியிலோ எனக்கு மரணம் வரக்கூடாது என்ற காரணத்தால் அந்த வீட்டின் வாயிற்படியிலே வைத்து ஆயுதங்களாலோ அஸ்திரங்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்ட காரணத்தால் தன்னுடைய மடியிலே போட்டு தன்னுடைய கையில் உள்ள நகங்களால் அவர் அந்த இடத்தில் இரணியனை 2 கூறுகளாக பிரிக்கிறார். அவருடைய உயிர் அந்த இடத்திலே மரணிச்சு போகிறது, இறந்து விடுகிறார். அந்த நேரத்திலே இவரோடு போராடி நின்ற காரணத்தால் பகவான் கண்ணன், அந்த நாராயணன் இப்பொழுது நரசிம்ம அவதாரம் எடுத்து ஆகோஷணமாக நிற்கிறார். அந்த நேரத்திலே பிரகலாத
பிரகலாதனை பார்த்து அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், அப்பா, இவர் சாந்தமடையும்படியாக நீ சுதிப்பாடு என்று சொல்ல, பிரகலாதன் அந்த நேரத்திலே அந்த நாராயணனுடைய மனம் குளிரும்படியாக பாட ஆரம்பித்தார். அப்படி அவர் பாடி கொடுத்ததுதான் பிரகலாத ஸ்துதி. அப்படி பாட 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 அந்த பகவான் தன்னுடைய ஆகோஷணமான அந்த ரூபத்திலே இருந்து சாந்த ரூபமாக வெளிப்படுகிறார். அந்த இரணியன் ஆண்ட அந்த நாட்டை பிரகலாதனுக்கு கொடுத்து அவனை அந்த ஆசனத்திலே உட்காரும்படியாக சொல்கிறார். அப்பொழுது பிரகலாதன் சொல்கிறார், இல்லையப்பா, நீதான் அந்த ஆசனத்தில் உட்கார வேண்டும் என்று அந்த பரம்பொருளை பிரகலாதனை தவிர யாரால் தொட முடியும்? அவர் அப்படியே கொண்டு சென்று அவரை அமர்த்தி வைக்கிறார். அப்படி அவர் சிம்மமாக இருந்த அவர் அமர்ந்ததால் சாதாரண ஆசனமாக இருந்த அந்த ஆசனம் அன்று முதல் சிம்மாசனம் என்ற பெயரை பெற்றது. அவர் தன்னுடைய மடியிலே பிரகலாதனை வைத்துக் கொண்டு அந்த ஆசனத்திலே உட்கார்ந்து, பிரகலாதா, இந்த நாட்டை நீ இனிமேல் ஆள்வாயாக என்று கூறுகிறார். அப்படி இந்த நாராயண நாமத்தை அந்த குழந்தை ஆண்டாளுக்கு அடுத்தபடியாக அந்த குழந்தை அந்த இடத்திலே நிலைநாட்டியது. ஆண்டாள் சொன்னாலே, நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்படி நாராயணன் நமக்கு பறை தருவான் என்று பறைசாற்றிய அந்த குழந்தைக்கு தான் யார் என்பதை வெளிப்பட்டு நாராயண நாமத்தின் பெருமையை எடுத்து சொல்லி அந்த குழந்தைக்கு ராஜ்யத்தை கொடுத்து அவனை அரசனாக்கிய பெருமைக்குரியவர் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதற்கு அடுத்தபடியாக மதுரையை ஆண்ட வல்லபதேவன் என்பவர் வீதி வழியாக அந்த மன்னர்கள் அந்த காலத்திலே நகர்வலம் வருவார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு வீட்டு வாசலிலே ஒருவர் படுத்திருந்தார். அவரிடம் சென்று கேட்டார், உன்னுடைய வீடு எங்கே உள்ளது? உன்னை பார்த்தால் இந்த ஊருக்காரர் மாதிரி தெரியலையே, புதிதாக வந்தவர் போலல்லவா தெரிகிறது என்று கேட்க, அவர், ஆம், நான் ஒரு நாடோடு எல்லா வல்ல பரம்பொருளாகிய அந்த இறைவனை தரிசனம் செய்து ஊர் ஊராக வந்து அவன் புகழை பாடிக்கொண்டு வருவேன். இரவு பொழுது எந்த இடத்தில் வருகிறதோ அங்கே தங்குவேன், காலையில் எழும்பி சென்று விடுவேன் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அரசாட்சியாக இருந்தாலும் சரி, அதுபோல நம்முடைய நாடு, நகரம், மக்கள், மனைவி, குழந்தை, இதெல்லாம் நிலையானது இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். எனவே உண்மையான நிலையான வஸ்துவை தேடி நான் அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் மன்னன் அந்த நாட்டை ஆளக்கூடியவன் தான் மாறுவேடமாக வீதியிலே வந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அந்த பெரியவர் அறிந்தார் இல்லை. எனவே அவரிடம் அதையெல்லாம் சொல்கிறார். இந்த உயிர் இந்த உடலிலே இருக்கும் காலகட்டம் வரையிலே தான் இந்த பேர், புகழ், பதவி எல்லாம் நிலைத்திருக்கும். ஆனால் அழியாத வஸ்துவான ஆத்மா நிலையானது. அந்த நிலையான வஸ்துக்கு நிலையாக இருப்பவன் பரம்பொருள் என்றெல்லாம் அவர் சொல்ல, இவருடைய மனமானது சிறிது சிறிதாக மாற ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட பரம்பொருள் யார்? அதை கரையேற்ற வேண்டக்கூடிய நாமம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டுமே என்று அவர் அரசவைக்கு செல்கிறார். நேற்று நகர் வீதியாக சென்றேன். ஒருவர் இவ்வாறு சொன்னார், நம்மை கடைத்தேற்றக்கூடிய மந்திரம் எது என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அவர்களெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி எடுத்து கூற அவருடைய மனமானது ஒப்புக்கொள்ளவில்லை. மன்னன் கலங்கிய மனத்திலே இருக்கிறான். அந்த நேரத்திலே பகவான் கண்ணன் அந்த விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆழ்வார் இருக்காரே, அவரிடம் சென்று, நீ நேராக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரை செல். அங்கே சென்று
அந்த மன்னனுடைய சந்தேகங்களை தீரு, நாராயண பரதத்துவத்தை எடுத்து சொல்லு, அப்படியெல்லாம் சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், பரந்தாமா, உன்னுடைய பெருமை எத்தகையது? நான் எப்படி உன்னுடைய பெருமையை அந்த மன்னனுக்கு எடுத்து சொல்வேன்? அந்த அறிவில் உயர்ந்தவனா நான் என்றெல்லாம் அவர் கேட்கிறார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் அல்லவா சொல்கிறேன், மதுரைக்கு செல் என்று அனுப்பி வைத்தார். இது இறைவனுடைய ஆணை அல்லவா என்று சிரமேற்கொண்டு மருந்துரை செல்கிறார். அங்கே சென்று மன்னவனை வணங்கி நிற்கிறார். அந்த இடத்திலே மன்னர் சொல்கிறார், என்னுடைய சந்தேகங்களை யாரும் இதுவரை தீர்த்தாரில்லை. என்னுடைய மனம் அமைதியான ஒரு நிலையிலே வரவில்லை. எனவே இதை யார் நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுப்பேன் என்று இந்த மூங்கிலே ஒரு 1000 பொற்காசுகளை கட்டி வைத்துள்ளேன், அதை பரிசாக நான் தருவேன் என்று சொன்னார். இவரும் அப்படியா, அப்படி என்று அந்த இடத்திலே அமர்ந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பரம்பொருள் யார்? அவனுடைய நாமம் நாராயண நாமம். அதுவே நம்மை கரைத்தேற்று. ஊழி காலம் என்று ஒன்று வருகின்ற அந்த காலத்திலே யார் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாரோ, அவர் எதை நினைத்து மரணிக்கிறாரோ அதுவாகவே அவன் ஆகிறான். எனவே அந்த நேரத்தில் நாராயண நாமத்தை சொல்ல வேண்டுமானால், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து நாயகனே என்று கூறியது போல, அந்த நாராயண நாமத்தை நாம் நல்லபடியாக இருக்கும் போதே சொன்னால் அது நம்முடைய மரண காலத்தில் நம்முடைய ஆன்மாக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம என்ன சம்பாதித்தாலும் எதை செய்தாலும் அது நம்மோடு வருவதில்லை. நாராயண நாம நாம் எத்தனை முறை சொன்னோமோ, அந்த நாராயணனை எத்தனை முறை வணங்கினோமோ, அவன் திருக்கோயிலை எத்தனை முறை வலமாக வந்தோமோ, அவனுடைய அடியார்களுக்கு நாம் தான தர்மம் எதை செய்தோமோ அதெல்லாம் நம்மோடு வரும். அதனால் தான் அருமையாக பாடுகின்ற பொழுது அவர் சொன்னார், அரியது கேட்கின் வரிபடி வேலோன் அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடுபேடி நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடுபேடி நீங்கி பிறந்த காலையும் தானமும் தர்மமும் தான் செய்தல் அரிது, தானமும் தர்மமும் தான் செய்த காலை வானவர் நாடு வழி திறந்திடுமேனர். வானவர் நாடு வழி திறக்க வேண்டுமானால் தானங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று அதனுடைய பெருமையையும் அந்த நாமத்தையும் இறை வழிபாட்டையும் எடுத்து சொல்ல 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 அந்த மன்னனுடைய மனம் அப்படியே மாறுகிறது. நாராயணா நாராயணா என்று அவருடைய மனம் அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பித்தது. இவரே என்னை விளக்கினார், என்னுடைய அறிவு கண்ணை திறந்தார், எனவே இவருக்கே இந்த 1000 பொற்காசுகளை கொடுக்க வேண்டும் என்று மன்னன் நினைத்து எழும்பினார். ஆனால் அவருக்கு அந்த வேலையே வரவில்லை. அங்கே கட்டியிருந்த அந்த கம்பு அப்படியே வளைந்து அந்த பொற்காசுகள் அந்த விஷ்ணு சித்தருடைய மடியிலே வந்து வீழ்கிறது. உடனே அவர் சொன்னார், அப்பா, இன்றைய பொழுது என் அரசவையிலே நீ இருப்பாயாக. அரசவையிலே தங்கி நாளை நான் இவர் என்னுடைய அறிவு கண்ணை திறந்தார். இந்த உலகத்தில் நிலையான பரம்பொருளை உணர்த்தினார். எனவே அவரை நான் நகர் வீதியாக வந்து உலக மக்களுக்கு உன்னுடைய பெருமையை சொல்ல வேண்டும். எனவே இன்று ஒரு நாள் என்னோடு இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அவரும் அங்கே இருக்கிறார். மறுநாள் பட்டத்து யானை. அதன் முன்னால் விஷ்ணு சித்தரை அமர வைத்தார். இவர் அதன் பின்னாடியாக இருந்து அவருக்கு குடை பிடித்து கொண்டு மன்னன் இருக்கிறார். அப்படி நகர் வலமாக வருகிறார். முன்னே இருந்து மேளத்தாளங்கள் முழங்குகிறது. எல்லோரும் மலர் தூவிய அர்ச்சனை செய்கிறார்கள் அவருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமாக மதுரை மாநகரே அற்புத கோலத்திலே இருக்கிறது. அப்போது பகவான் கண்ணன் நினைத்தார், மதுரையிலே சென்று நாராயண பரதத்துவத்தை நிலைநாட்டினான் இந்த விஷ்ணு சித்தன். அவனை நகர் வீதியாக வர வைக்கிறார் அந்த மன்னன்.
அவன் வரக்கூடிய அந்த அழகை நாமும் காண வேண்டாமா என்று மன்னன் நினைக்கிறார். ஏன்னா அவரை போக சொன்னதே பகவான் தான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பரிசு வாங்குது அல்லது ஒரு போட்டியில் கலந்துடுன்னா எல்லார்ட்டையும் சொல்லுவோம், நாளைக்கு வாங்க வாங்க என் பிள்ளை பரிசு வாங்குது, வாங்க வந்து பார்க்க வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போவோமா? எல்லாரும் பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோமா? அதுபோல இவர் நினைத்தார். இவரை ஊர்ல உள்ள எல்லாரும் பார்க்கிறாங்க, மலர் தூவிய மரியாதை செய்கிறார்கள், தந்துபிகள் முழங்குகிறது, மேளத்தாளங்கள் முழங்குகிறது. அவரை யானை மீது பட்டத்தை யானை மீது அழைத்து செல்கிறார். இந்த காட்சியை நானும் காண வேண்டாமா என்று பகவான் நேராக பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்தவர் அந்த கருடனுடைய மீது அமர்ந்து மதுரை மாநகரம் மேல வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது இந்த யானை மீது இருந்து அவர் வருகிறார். நல்ல வெயில் அடித்துக் கொண்டு இருக்கிறது. இவர் கையை வைத்து வணங்கிய வண்ணம் வருகிறார். அவருடைய கையிலே மலைத்துளிகள் விழுகிறது. என்னடா இது, வெயில் அடிக்குது, மலைத்துளி எங்க வந்து விழுது அப்படின்னு மேல பார்த்தா மேகங்கூட்டங்களுக்கு இடையே பகவான் கண்ணனை பார்த்து விட்டார் விஷ்ணு சித்தர். கரிய நிறமுடையவனாக இருந்தாலும் அழகிய சொரூபமாக இருக்கக்கூடிய பரந்தாமன் அல்லவா நீ? கண்ணா, உன்னுடைய அழகை இந்த மக்கள் எல்லாம் பார்த்தால் உனக்கு திஷ்டி ஏற்பட்டு விடுமே என்று அவர்கள் நினைத்து அவருக்கு யாதும் செய்யக்கூடாது என்று அந்த பட்டத்து யானை மீது அமர்ந்து மேலே மேகக்கூட்டங்களுக்கு மத்தியிலே நின்றிருந்த பகவானை பார்த்து அவருக்கு பாடிய பாடல்தான் பல்லாண்டு. அந்த பல்லாண்டு நீ வாழ வேண்டும், இந்த திருஷ்டிகள் கண்கள் உனையை எதுவும் செய்யக்கூடாது என்று அவர் பாடிய அந்த பாடலை ஒவ்வொரு கிருஷ்ண கோயில்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த பாடல் நிறைவாக பகவானுக்கு பாடக்கூடிய பாடல் பெரியாழ்வாரால் பாடி கிடைக்கப்பட்டது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி சேவித்திருக்காப்பு என்று அந்த இடத்திலே அவர் அந்த பாடலை பாடுகிறார். அப்படிப்பட்ட பல்லாண்டை நமக்கு எந்த சூழ்நிலையிலே கிடைத்ததுன்னு பாருங்க. அப்படி இறைவன் அந்த பரநாமத்தை நிலைநாட்டினார். இந்த நாமத்தை நாம் சொன்னால் அது நமக்கு இறுதி நேரத்திலும் நம்முடைய நா சொல்லும். அதனால் பாகவதத்திலே சொல்கிறார், அஜாவுதீன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். அவன் இறைவனே ஒரு நாள் வணங்கினவன் இல்லை. ஆனால் அப்படி வணங்காதவன் அவரை பார்த்து மரண நேரம் இருக்கின்ற பொழுது பகவான் கண்ணர் சொல்கிறார், விஷ்ணு தூதர்களே, நீங்கள் இந்த இடத்திலே இருந்து சென்று அவரை அழைத்து வாங்கள் என்று அனுப்புகிறார். அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் ஒரு நாள் கூட திருக்கோயிலுக்கு வந்ததும் இல்லை, நாராயண நாமத்தை சொன்னதும் இல்லையே. ஆனால் இவரை அழைத்து வரும்படியாக இறைவனே சொல்கிறாரே என்று அவர்கள் சென்றார்கள். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், அவன் என் கோயிலுக்கு வரல, ஆனால் குழந்தைக்கு நாராயணன் என்று பெயரை வைத்து அவனை எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று அழைக்கின்ற பொழுது நான் என்னை அழைத்ததாக நான் நினைத்தேன் அப்பா. அந்த நாமம் அவனுடைய நாவிலே உரு ஏறி உள்ளது. எனவே அவன் அந்த நாமத்தை சொன்ன புண்ணிய பலனை பெறுவான், அவனை அழைத்து வா என்று அனுப்பினார். அப்போ பகவான் கண்ணனே சொல்கிறார், யார் ஒருவர் மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது இரண்டு விருவங்களுக்கு மத்தியிலே என்னை நினைக்கிறானோ அவனுக்கு பிறப்பிறப்பில்லாத ஒரு நிலையை நான் தருவேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப அந்த நிலை நமக்கு கிடைக்கணும்னா நாம் அதற்கு தகுந்தவாறு நம்மை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதை நினைத்து அவன் இறக்கிறாரோ அதுவாகவே அவன் அடுத்த பிறவியில் பிறப்பானார். அதற்கான ஒரு கதையையும் அவர்களுக்கு விஷ்ணு தூதருக்கு எடுத்து கூறுகிறார். அதை பாகவதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதே மாதிரி ஒரு சொற்பொழிவு
அதிலே பலர் அமர்ந்திருந்தார்கள். ஒரு 10-15 வயது நிரம்பிய ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தை இந்த நாமத்தினுடைய மகிமையை கேட்டது. அதனுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது. திருமணம் முடிந்து சென்றது. சில வருட காலங்கள் தாண்டியது. அதன் பிறகு இவருடைய தந்தையார் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்ற செய்தி அந்த குழந்தைக்கு கிடைத்தது. குழந்தை அப்பாவை பார்க்க வேண்டும் என்று வருகிறது. அப்படி வந்த குழந்தை பார்க்கிறது, இவர் இனிமேல் உயிரோடு எழும்பது போல் தெரியவில்லை. நோய் முற்றி இறக்கும் தருவாயில் நம்முடைய தந்தையார் இருக்கிறார் என்பதை அந்த குழந்தை உணர்ந்தது. அப்பொழுது அன்று கேட்ட சொற்பொழிவு, அந்த 15 வயதுல கேட்ட சொற்பொழிவு அந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்தது. அவர் 3 பேர் அவருடைய குழந்தைகள். அதில் அவர் நாராயணன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை ஒரு மூத்த பையனுக்கும், அலமேலு என்று இந்த பெண்ணிற்கும், கடைசி குழந்தைக்கு ராமா என்று பெயர் வைத்திருந்தார். அப்பொழுது அந்த குழந்தை நம்முடைய பெயரை அப்பா சொன்னால் இறைவன் தன்னை சொன்னதாக நினைத்துக் கொள்வார் என்று அன்று கூறினார்கள். எனவே நாம் தந்தையிடம் சென்று கேட்போம் என்று அண்ணனை அழைத்து விட்டு, அப்பா இவனை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா என்று கேட்க, அவன் இவன் நம்முடைய ஞானிதானே என்று அவர் சொல்கிறார். நாராயணன் என்ற பெயரையே சுருக்கி சொன்னார். இந்த அப்பா நாராயணான் அவருடைய வாயில வரலையே என்று வேதனை அடைந்து, சரி அலமேலு தாயாரை நினைத்து அலமேலு என்று நம்மையாவது சொல்கிறாரா என்று, அப்பா என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டு, அப்பொழுது அவர் சொன்னார், நீ என்னுடைய அம்முக்குட்டியினர். அம்மா என்னடா அப்பா அலமேலுன்னு சொல்ல மாட்டார், நாராயணான்னு சொல்ல மாட்டாங்காரு. சரி தம்பிக்கு ராமான்னு போட்டிருக்கார், அதை அவர் எப்படி சுருக்குவார் என்று தம்பியை அழைத்து தந்தையார் முன் விட்டு, அப்பா இவனை உனக்கு அடையாளம் தெரியுதா அப்பானர். அவர் பார்த்தார், நம் வீட்டின் கடைக்குட்டி கழுதை என்றார். உயிரை விட்டார். கழுதை என்ற சொல்கின்ற பொழுது அவருடைய உயிர் பிரிந்ததுன்னா அவர் எதுவாக பிறந்திருப்பார் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கீதையில சொல்லாத கருத்துகள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான நிலையிலே இந்த நாராயண நாமத்தை சொல்கிறார். இதை நாம் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று அற்புதமாக விஷ்ணு சித்தரை வைத்து பிரகலாதனை வைத்து சொன்னார். அடுத்து நம்முடைய தலைப்பான நலந்தரும் சொல் நாராயணா, இது எதிலே இருந்து எடுக்கப்பட்டது என்று நாம் சிந்திப்போமே. ஆனால் இது திருவேலிமிழலை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆளி நாடு. அந்த ஆளி நாட்டிலே இருந்தவர் தான் அவர் குர்ரில மன்னர். அப்படிப்பட்டவர் பலவிதமான வேடுபரிகளை செய்வார். எதற்காக என்றால், அவர் குமுதவெளி என்று சொல்லக்கூடியவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த அம்மா சொல்றாங்க, 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் யார் போடுறாரோ அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இவர் பெரிய மன்னன் அல்ல, குர்ரில மன்னன். எனவே தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தெல்லாம் அன்னதானம் போடுகிறார். அதன் பிறகு அரசவையிலே பொருள் தீர்ந்து விட்டது. உடனே இவர் நினைத்தார், வழிபறி செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று வழிபறி செய்கிறார். அப்படி வழிபறி செய்து அதிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்துக் கொண்டு அன்னதானம் போடுகிறார். எப்படியாவது இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அப்ப 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாதான் அந்த பெண் நமக்கு கிடைப்பாள் என்பதை கருத்தில் கொண்டு அதற்காக அன்னதானம் போடுவதற்காக இந்த திருட்டு தொழிலை செய்கிறார். அதற்கு அடுத்ததாக வழிபறி செய்கிறார். இப்படியெல்லாம் செய்வதை அறிந்தார். ஆனாலும் இவருடைய கொள்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று பகவான் தன்னுடைய மார்பிலே உள்ள அந்த லட்சுமி கடாட்சமாக அத்தனை நகைகளையும் போட்டு அவர் நகர் வீதியாக சீனிவாசன் அந்த இடத்திலே வருகிறார்.
அவர் அவ்வளவு நகை போட்டிருக்கார், அந்த அம்மா தாயார் அவ்வளவு நகை, இப்படியே வருகிறார். அதை பார்த்தார் இவர். ஆஹா, எவ்வளவு நகை போட்டிருக்காரே அந்த ஆளு, இந்த கல்யாண பொண்ணும் மாப்பிளையும் போட்டிருக்க நகை இருந்தா நான் அவள் கூறியது போல இந்த அன்னதானத்தை முடித்து விடுவேன். அதுக்கு இந்த பணங்கள் தாராளம் போதும். இனி எங்கேயும் சென்று நாம் திருடவும் வேண்டாம், எங்கேயும் சென்று வழிபறி செய்யவும் வேண்டாம், இவர்களிடமே இதை பெற்று விடுவோம் என்று ஓடோடி செல்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா உனக்கு என்ன வேணும், ஏன் வழிபறி பண்ண போற? நான் இப்பந்தான் திருமணம் முடிச்சு இந்த பெண்ணை கூட்டிட்டு வரேன், உனக்கு நகை தானே வேணும், நாங்க வேண்டாம்ல, உனக்கு நகை வேணா நாங்க எல்லாத்தையும் தந்துருதோம், எங்களை கொன்றாத, எங்களை விட்டுருன்னு. அப்படியா, சரின்னு இவர் படபடான்னு போனார். ஒரு பெரிய போர்வை எடுத்து விரிச்சு இந்த நகையெல்லாம் கலத்தி அதில் போடுங்கன்னு எல்லாத்தையும் கலத்தி போட்டாங்க. அப்ப இவர் பார்க்கிறாரா, எல்லாத்தையும் போட்டுட்டியா அப்படின்னு மேல இருந்து கீழே வரையும் பார்த்துட்டு அவர் சொன்னார், உன்னுடைய காலிலே போட்டுள்ளையே அந்த கலையாணியை கலத்தி தரமாட்டாயோ? அதுவும் வேணுமா? கலத்தி பார்த்தேன்பா, கலத்த முடியல, உன்னால கலத்த முடிஞ்சா நீ கலத்திக்கோ அப்படின்னு. அவர் அப்படியா, சரின்னு கலத்தி கலத்தி பார்க்கிறார். அவரை தவிர பகவானை யாரால தொட முடியும்? அவர் அங்க கலத்தி பார்க்கிறார், கலத்த முடியல. உடனே வாயை வச்சு கடிச்சு எப்படியாவது எடுக்கணும் பார்க்கிறார். அந்த ஆளை சொல்கிறார், நான் இவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தும் எடுக்க முடியலையப்பா, நீ என்ன செய்த, ஏதோ மந்திரம் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆம், நான் மந்திரம் தான் போட்டிருக்கேன். அப்ப அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லு, நானும் சொல்றேன், அப்ப இந்த கலையாணியையும் நான் கலத்தி எடுத்துக்கிடுவேனே அப்படின்னு. இங்க வா அப்படின்னு அவருடைய காதுல அந்த நாராயண நாமத்தை அவர் சொல்கிறார். எப்பொழுது அவர் பகவானுடைய திருவடியை பற்றினாரோ, எப்பொழுது அவருடைய கை அங்கே ஸ்பரிசம் ஏற்பட்டதோ, அப்பொழுதே அந்த மன்னன் இந்த உலகத்தை மறக்கிறான், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் மீது இருந்த பற்றை விடுகிறான். அந்த நேரத்தில் பகவானுடைய நாமமாகிய அந்த நாராயண நாமம் தீட்சா மந்திரமாக சொல்லப்படுகிறது. அது கிடைத்தவுடன் இவர் சொல்கிறார், என்ன வேணும் எடுத்துக்கோன். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்குகிற பொழுது அதை தூக்கவும் முடியல, அதை காலில் போடக்கூடியதை கலத்தும் போது கலத்தவும் முடியல. இந்த மந்திரத்தை கேட்டவுடன் அதையெல்லாம் சுருட்டி பிறக்கி கொண்டு போனோங்கிற எண்ணமும் போயிட்டு எல்லாம் நின்றது. அந்த நேரத்திலே தான் அவர் அங்கே இருந்து பாடிய பாடல் தான் நம்முடைய ஆழ்வாரால் பாடி கொடுக்கப்பட்ட பாடல். அந்த பாடலிலே தான் நம்முடைய இன்றைய தலைப்பான செய்தி அதிலே வருகிறது. குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நலந்தர செய்யும் நீர் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயனும் நாமம். பெற்ற தாயை விட 1000 தரும் நாராயண நாமம், அதை நான் கண்டுகொண்டேன் என்று அவர் பாடுகிறார். அப்படியே ஆழ்வாரால் பாடி கொடுக்கப்பட்ட அந்த பாடல், அந்த பாடல். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரினின் என் பாத மூலம் பதிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கண் அம்மா அரங்கமா நகருளானேன். அப்ப நாராயண நாமத்தினுடைய மகிமை என்ன, அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை எல்லாம் ஆழ்வார்கள் அவருடைய பாடல்களின் மூலமாகவும் அவருடைய நாராயண பரதத்துவத்தின் மூலமாகவும் 9+9 என்று சொல்லக்கூடியதுதான் அந்த நாராயணன் என்று
அதனுடைய பரதத்துவத்தை எல்லாம் எடுத்து கூறினார். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய கிருஷ்ண அவதாரம், அந்த அவதாரத்திலே இந்த நாராயணனுடைய பெருமையை சொல்லப்படுகிறது. அது எந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்றால், அந்த காலத்தில் எல்லாம் அந்த தவ புத்திரர்கள் எல்லாம் இறக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இறப்பார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு நிர்ணயிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே அங்கே அம்பு படுக்கையிலே அவர் படுத்து கிடக்கிறார் பீஷ்மர். அவர் படுத்து கிடக்கின்ற பொழுது அந்த அம்புகள் எல்லாம் தைத்த நிலையிலே உள்ளது. இவருடைய உயிர் பிரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடமே கேளுங்கள் என்று பகவான் சொல்கிறார். அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், தர்மனுடைய வாயால் அஸ்வத்தாமா இறந்து விட்டான் என்ற செய்தி எனக்கு கேட்குமே, ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய உயிர் பிரியும் என்று சொல்கிறார். உடனே தர்மனிடம் பகவான் சொல்கிறார், அப்பா அஸ்வத்தாமா இறந்து விட்டான் என்று சொல், அப்ப துரோணாச்சாரியனுடைய அந்த உயிர் பிரிந்து விடும் என்று அவர் சொல்கிறார். இவர் சொல்கிறார், அந்த பீஷ்மர் ஒரு பக்கம் அப்படி சொல்கிறார், இந்த துரோணாச்சாரியரை கொல்வதற்கு நீங்கள் இப்படி வழி சொல்கிறீர்கள், அஸ்வத்தாமா என்பவர் சிரஞ்சீவி, அவரை போய் இறந்து விட்டார் என்று அவரிடம் எப்படி சொல்ல முடியும்? இரண்டாவது, அவர் நமக்கு குரு அல்லவா, அந்த குருவுடன் பொய் சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னாலும் தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்பதை அவர் உணர்வார். நான் எப்படி சொல்வேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் பீமன் சொல்கிறார், பாரு, அவரை கொல்வதற்கு வேற வழியே இல்லை, இவன் நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் நேர போய் துரோணாச்சாரியிடம் போய் சொல்லட்டுமா, அஸ்வத்தாமா இறந்து விட்டான். அப்புறம் அவர் சொல்கிறார், அப்பா நீ போய் சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார், தர்மன் வாயால் சொன்னால் மட்டுமே நம்புவார் என்று அவர் சொல்கிறார். அப்ப என்னதான் செய்ய கண்ணா, அதற்கு நீயே வழிய சொல்லுனர். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், பீமா, இந்த போர்க்களத்திலே நிறைய யானைகள் வந்துள்ளன, அந்த யானைகள் இங்கே வந்ததிலே அஸ்வத்தாமா என்ற ஒரு யானை வந்துள்ளது, அந்த யானையை நீ வீழ்த்து, யானை இறந்துவிடும், அது இறந்தவுடன் அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டதுன்னு சொல்லு அப்படின்னு தர்மண்ட சொல்லுவோம். தர்மம் அப்ப அப்படி சொல்வான். அதை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய உயிர் பிரியும்னு இவர் ஐடியா கொடுத்தார். அவர் சொல்கிறார், அப்படியா, யானை இறந்ததுன்னு சொன்னா அவர் எப்படி இறப்பார்? நான் அதெல்லாம் நாளா பார்க்கேன், நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறார். பீமன் நேராக அங்கே சென்று தன்னுடைய கதையால் அஸ்வத்தாமா என்ற யானையை அடித்து வீழ்த்தினான். யானை இறந்தது. தர்மா, இப்பொழுது சொல்லு, அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது என்று அரைக்கூலாக சொல்லுன்னு. இவர் அதே போல சொல்ல ஆரம்பித்தார். அஸ்வத்தாமா என்றதும் இறந்து விட்டார் என்பதும் கேட்கும்படியாக பகவான் கண்ணை யானை இறந்தது என்று சொல்லும் போது அந்த யானை என்ற சொல் அவருடைய காதிலே வீழாத அளவிலே சங்கை ஊதினார். யார் யாருக்கு எப்போ எப்படி சங்க ஊதணும்னு தெரிஞ்சவர் அவர். எனவே அஸ்வத்தாமா என்ற யானை இறந்ததுன்னு சொல்ல நேரத்தில் அஸ்வத்தாமாவும் கேட்டது, இறந்ததும் கேட்டது. என்ற யானைன்னு சொல்லும் போது பகவான் தன்னுடைய பாஞ்ச சன்னியத்தை ஊதிட்டார். அப்படி ஊதியவுடன் அதை கேட்ட மாத்திரத்திலே தர்மனே சொல்லிவிட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான், சிரஞ்சீவியான் அஸ்வத்தாமா எப்படி இறந்து விட்டாரோ என்று அவருடைய உயிர் பிரிந்தது. இப்படி பாரத போரானது முடிகிறது. தர்மனை அழைத்து, தர்மா நீ நாட்டை ஆழ்வாயாக என்று பகவான் சொல்கிறார். அந்த நேரத்திலே தர்மர் சொல்கிறார், நீ 1000 தான் சொன்னாலும் என்னுடைய மனம் கலங்கிய நிலையிலே உள்ளது. ஏன் கலங்கிய நிலையிலே உள்ளாய் என்று கேட்டார்.
என்னதான் இருந்தாலும் குருவின் சாவுக்கு நான் காரணமாய்விட்டேன், பொய்யாக என்னை உரைக்க செய்தாயேன். பகவான் அப்பது கேட்டார், இந்த போர்க்களத்துல ஒவ்வொரு நாளும் எத்தனை யானைகள் இறக்கின்றன. யானைகள் இறந்தால் நம்ம ஏதாவது யானை இறந்து விட்டதுன்னு சொல்றோமா? இன்னைக்கு என் கண்ணா அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டதுன்னு சொல்ற அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டிருக்கணுமா, கேட்க வேண்டாமா? நீ கேட்கலையே. எப்படியாவது கண்ணன் நம்மை காப்பாற்றி விடுவான் அப்படிங்கிற எண்ணம் தானே உனக்கு இருந்துச்சு. அதனாலதான் நீ சொல்லாம இருந்த. அப்ப 100% சத்தியம் பேசினால் பகவானால கூட நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் நாம் அந்த நிலத்தில் இருந்து மனதை கலங்க விடும்போது ஏதாவது தவறுகள் செய்ய நேரிடுது. அப்ப எப்படியாவது அவன் வருவான் என்றால் இந்த நாடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்தது. பின் ஏன் என் மீது வருத்தப்படுகிறாய் என்று கேட்டு தர்மனுக்கு நாட்டை கொடுத்தார் என்றால் அந்த நாராயண நாமம் என்பது அத்தனை உயர்ந்தது. அதற்கு அடுத்தபடியாக பீமனுடைய செயல். இந்த பீமனை விஸ்வசித்தன் என்பவர் அழிக்க வேண்டும் என்று ஆயுதத்தோடு வருகிறார். அப்படி வரும்போது நாராயண அஸ்திரத்தை கையிலே எடுத்தார். பகவான் சொல்றார், நாராயண அஸ்திரம் உங்க எல்லாரையும் தேடி வருதுப்பா. அந்த நாராயண அஸ்திரம் யார் மீது படுதோ அவங்கெல்லாம் இறந்துருவாங்க. அதுல இருந்து தப்ப வேண்டுமானால் நாம் நிராயுதபாணியாக நிற்கணும். அப்படி நின்னாதான் அந்த நாராயண அஸ்திரம் நம்மள ஒண்ணும் செய்யாதுன்னு பீமன் சொன்னார். அப்படியெல்லாம் நான் ஒண்ணு நிக்க முடியாதுன்னு எல்லாரும் கையில உள்ள ஆயுதங்களை போட்டு நாராயண நாமத்தை சொன்னபடியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் நாராயணாஸ்திரம் எதுவும் செய்யல. ஆனால் பீமன் மற்றும் கதையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது பகவான் அவருடைய முதுகிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். அடிபட்ட மாத்திரத்திலே பீமன் கீழே விழுகிறான். அவனுடைய கதை கீழே விழுந்தது. அவன் தரையிலே அவனுடைய நெற்றி படுகிறது. அந்த நேரத்தில் அவன் நாராயண நாமத்தை உச்சரித்தான். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று பீமன் அந்த இடத்திலே சொல்கிறான். அப்படி 3 முறை சொல்லும் போது அந்த சத்தத்திலே வந்து கொண்டு இருந்த அந்த நாராயண அஸ்திரம் அதனுடைய நுனியானது மழுங்கியது. இவர்களை ஒன்றும் செய்யாது யார் அதை அனுப்பினாரோ அவரிடமே திரும்பி சென்றது என்றால் அந்த நாராயண மந்திரம் என்பது அவ்வளவு ஒரு உயர்வானது. அப்ப இந்த நாமத்தை நம்ம சொல்வோமே ஆனால் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களையும் நாம் அனுபவிக்கலாம், மறுமை இன்பங்களையும் அனுபவிக்கலாம். இதையெல்லாம் செய்யாது நம்முடைய தேவார திருமறைகள் சொன்னது போல பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அவன் நாமம் நவிழ்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கு இறையாகி போயினரே அப்படின்னு சொன்னது மாதிரி கொஞ்சம் மலர்களை எடுத்து இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அவனுடைய நாமத்தை சொல்லி நாம் எவ்வளவு வடிவங்களில் வழிபடுகிறோமோ அவ்வளவு வடிவங்களில் அவன் காட்சி கொடுக்கிறான். நாம் என்ன நாமம் நமக்கு பிடித்ததோ அந்த நாமத்தை சொல்லி அவன் மீது அர்ச்சனை பண்ணுவோமே ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு என்ன என்ன தேவையோ அதையெல்லாம் அந்த நாமம் நமக்கு கொடுக்கும். ஆனால் நாம் கேட்காமல் இருந்தால் அவனுடைய நாமத்தை சொல்லி அவனே வழிபாடு செய்து கொண்டிருந்தால் நமக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அவன் அருளை தருகிறான். அதனால்தான் சொன்னார், யாருடைய மனம் சுவாதீனமாச்சோ அவனே இந்த உலகத்தில் என்னை பார்க்கிறான் என்று கீதையிலே பதிவு செய்கிறார். நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதுனா எல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையது, அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் நம்ம நினைக்கிறோம். எப்படி இந்த கடலிலே இருந்து அலைகள் வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சோவி சிப்பிகளை எல்லாம் புறக்கிட்டு என்னுடையது என்னுடையதுன்னு அடிச்சு வரும். வந்த அலை கரை மீது வந்தவுடன் எல்லாத்தையும் போட்டுட்டு அது போக்குல கடலோடு செல்வது போல இந்த கடலிலே இருந்து வந்த துளிகள் தான் நாம். எப்படி இந்த கடலிலே இருந்து வரக்கூடிய ஆற்று நீர்
எப்படி வருகிறது? காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுதுங்கிறோம். அது ஓடும்போது என்ன செய்யுமா? அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து விட்டு வரும். டெல்டா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வரும்போது அது ஓய்ந்து விடுகிறது. அதன் பிறகு மெதுவாக சென்று கடலை சேருகிறது. இந்த கடலிலே உள்ள துளிதான் நாம். இந்த கடலிலே உள்ள நீரானது ஆவியாகி மேலே போய்தான் நாம் மலையாக வந்தோம். இந்த மலையாக வருகின்ற பொழுது காட்டாற்று வெள்ளத்திலே அத்தனையும் அழைத்து வந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் புறப்பட்ட இடத்திற்கே வந்தோம். இப்போது என்னுடைய மனம் அமைதியானது என்று அந்த நீர் கடலோடு சேருமாம். அதுபோல இந்த உலகத்தில் பிறந்த உயிர்களாகிய நாம் அனைவரும் எங்கே இருந்து வந்தோம் என்று பகவான் கீதையிலே சொல்கிறார். பரம வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளிடம் இருந்து பரமாத்மாவிடம் இருந்து வந்த ஒரு துளி நாம் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எப்போது நிம்மதியாகும்? இந்த புலன்களால் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களால நமக்கு இன்பம் கிடைக்கா அப்படின்னா இல்லை. அதனாலதான் அருமையாக சொன்னார்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றின் மீது ஆசை கொண்டு தன்னுடைய உயிரை துறந்தது. ஆனால் நாமோ 5 புலன்கள் நம்மை எங்கே இழுத்து செல்கிறோம் அங்கே அல்லவா சென்று நம்முடைய அழிவை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இன்பங்கள் நிலையாக இருக்க வேண்டுமானால் நிலையான பரம்பொருளாகிய இருக்கக்கூடிய அந்த பரம வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை பற்றுங்கள். அப்ப நம்ம இதிலிருந்து ஏன் கரையேற முடியாம இருக்கோம்னா 3 விதமான கடலிலே நம்முடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது, அடுத்து ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஷிப்பில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது என்ன செய்கிறது? செல்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய மீன் வந்து அதை தடுக்கிறது. இதை நம்முடைய சைவத்திலே சொல்லும்போது மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊண்டி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓதும் போது மனனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணரும் உணர்வை நல்காய் ஒற்றியோருடைய கோவேனர். நம்முடைய மனம் இழுத்து இழுத்து செல்லும். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த வழியே நான் செல்லாது என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அவர் இறைவனை வணங்குகிறார். இந்த விட்டில் பூச்சி அருமையான ஒளியை பார்த்தவுடன் கண்ணில் இருக்கக்கூடிய அதற்காக மயங்கி அங்கே வரும். வருகின்ற பொழுது அது தீப்பொறியாக இருக்கிறது. அதிலே அதனுடைய இறகு பற்றி அது இறந்து விடுகிறது. நாவினுடைய சுவைக்காக வரக்கூடியது தேனை எடுத்த பிறகும் அதை விட்டு செல்லாது நிற்கிறது. எனவே அது இறந்து விடுகிறது. குழலில் உள்ள யாழ் இசைக்கு மயங்கிய மான் இசை நின்ற பொழுதும் அந்த மயக்கத்திலே நிற்கின்ற பொழுது மானை பிடிப்பவர் அதை பிடித்து செல்கிறார். யானையை பிடிக்க வருபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொடு உணர்ச்சியின் மூலமாக அந்த யானையை பிடிப்பார்கள். ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய குண்டெடுத்து அதிலே குலைகளை எல்லாம் வெட்டி போட்டு எதிர்த்தாப்பில ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் பார்க்கும்படியாக விட்டு விடுவார்கள். எந்த யானை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த யானையை அவுத்து விடுவார்கள். அந்த யானையானது ஏத்தாப்பில இருக்கக்கூடிய யானையினுடைய ஸ்பரிசத்துக்கு ஆசைப்பட்டு வருகின்ற பொழுது இந்த குழியிலே வீழ்கிறது. அப்படி வீழ்ந்ததும் அந்த யானை பாகன் அந்த யானையை பிடித்துக் கொள்கிறான். அப்ப அவர் சொல்கிறார், ஒவ்வொன்றும் புலன்கள் இழுத்து செல்லக்கூடிய அளவிலே ஒவ்வொன்றில் மயங்கி தன்னுடைய உயிரை விட்டது. ஆனால் மனிதா 5 புலன்களாக இருக்கக்கூடிய அந்த புலன்கள் சொல்வதை கேட்காது. உன்னுடைய மனம் எப்பொழுதுமே நல்லதையே சொல்லும். அந்த மனம் சொல்லக்கூடியதை கேட்டு நீ நட. ஆனால் சொன்னார்கள், மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு. அந்த மனதை அடக்குதல் என்பது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருமையாக சொல்வார், மனதை அடக்க நினைத்தால் அது அலைபாய், மனதை அறிய நினைனர்.
எதிலையாவது ஒண்ணுல செய்யும் போது நாம் செய்வது சரியா, இதை நாம் செய்யலாமா என்பதை சிந்தி. முதலிலே உன்னுடைய எண்ணங்கள் தான் ஆசையாக வருகிறது. எனவே எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி அந்த எண்ணம் வரும் பொழுதே அந்த எண்ணத்தில் இருந்து நீ நீங்கினால் இந்த உலக இன்பங்களில் மட்டுமல்ல, இந்த ஆன்மா பெறுகின்ற பொழுதும் உயர்வான ஒரு நிலையை அடைவாய் என்று அருளாளர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். திருமந்திரத்திலே திருமூலர் அருமையாக சொல்வார், பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு ஐந்துள மேய்ப்பாரும் இன்றி வெறித்தே தெரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமேனர். எப்பொழுதுமே அறிவு நல்லதைத்தான் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்வோம், உதாரணமா பாத்தீங்கன்னா கூட காலையிலே எழும்பி நம்ம தியானம் பண்ணணும், நாம சொல்லணும், சாமியை கொஞ்சம் கும்பிடணும். அதற்கு பிரச்சனை இல்லாத நேரம் அதிகாலை நேரம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கே நம்ம எழும்பணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய அறிவு நம்மளை கரெக்டா எழுப்பி விடும். நம்ம அலாரம்லாம் வச்சுட்டு தான் படுப்போம் வைங்க. அலாரம் அடிப்பதற்கு முன்னையே நம்முடைய மனம் நம்மளை எழுப்பிடும். டேய் 4 மணி ஆக போதா, எலும்பு எலும்புன்னு. ஆனா நம்ம என்ன செய்வோம், அலாரம் என்ன அடிக்கலையே அப்படின்னு இந்த புலன் இன்னும் மூடிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அந்த மனம் சொல்லதை கேட்டு நம்மளும் இழுத்து மூடி படுத்துக்கிடும். கடைசி பார்த்தா அலாரமும் அடிச்சிடும். அலாரம் அடிச்சோன்னு என்ன பண்ணா, ஒரு 5 நிமிஷம் கழியட்டுமே அப்படின்னு அதை ஆஃப் பண்ணுவோம். திரும்பி பார்த்தா அதுக்குள்ள லைட்டா ஒரு சின்ன தூக்கம் தூங்கிடும். தூங்குனா காலையில 6 மணி ஆயிரும். அப்புறம் எங்க காலை எந்திரத்தை கட்டிட்டு வேலைக்கு ஓடணுமே, அங்க போகணுமே அப்படின்னு போமே தவிர நம்முடைய மனதிலே நம்ம நினைச்ச செயலை செயல்படுத்த முடியுதா அப்படின்னா முடியல. அப்ப அதை முடியாமல் இருக்கிறதுக்கு எது காரணம்னா நம்முடைய மனம்தான் காரணம். எல்லாமே நம்முடைய மனதில தான் இருக்கு. அழகான ரோஜா பூ பூத்திருக்கு. அந்த பூ எங்க பூத்திருக்குன்னா அந்த முள்ளுல தான் பூத்திருக்கு. அந்த பூ வேணும்னா அந்த முள்ளு குத்துமே, கையில எல்லாம் தைக்குமே நினைச்சா அந்த மலரை அடைய முடியாது. அப்ப அதையெல்லாம் வெறுத்து நம்முடைய மனம் சொல்வதை கேட்காம நம்ம போனா அது நமக்கு கிடைக்கும். அப்ப எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டுமானால் அந்த பரம்பொருளாகிய இறைவன் விதித்த ஒரு விதிப்படி நம்முடைய வாழ்க்கை அமையும். அவன் நாம் கருவாக இருக்கின்ற பொழுதே நமக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறான். அவன் அனுப்பினபடிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. நம்ம நல்ல சிந்தித்தோமானால் யாருமே ஒருத்தங்க கூட இந்த அம்மாக்கும் இந்த அப்பாக்கும் நம்ம மகனா மகளா பிறக்கணும் அப்படின்னு கேட்டா பிறந்தோம். நம்மளை பிறக்க வைத்த அந்த பரம்பொருள் நாம் செய்த வினைக்கு தகுந்த வினையை வைத்த பெற்றோர்களுக்கு நம்ம பிறக்கிறோம். அப்ப நம்ம எதை செய்தோமோ அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். பல பல ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணிய பலன்களை இங்கே வந்து அனுபவிக்கிறோம். இறைவன் கருணையாளன். அவன் ஒருபொழுதும் நமக்கு தீங்கு நினைப்பதில்லை. நமக்கு வரக்கூடிய செயலுக்கெல்லாம் காரணம் பல ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணிய பலன்கள். பாவ செயல்களை செய்தால் அதற்கான தண்டனை, புண்ணியங்களை செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்கிறோம். இரண்டும் இல்லாத ஒரு நிலையை நாம் எப்போது அடைமோ அப்பொழுது இந்த ஆத்மா இறைவனுடைய திருவடியை அடையும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதானர். அப்ப இறைவன் அடியை சேர வேண்டுமானால், பிறவியாகிய இந்த பெருங்கடலை நீந்த வேண்டுமானால் இறைவனுடைய நாமமாகிய அந்த நாமத்தை நம்ம சொல்லணும். அந்த நாமா நம்மை கரையேற்றும் என்று எல்லா அருளாளர்களும் நமக்கு சொன்னார்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமேனர். துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கலித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தன்னையினர். அப்ப யாரொருவர் நாமத்தை சொல்லி துதிக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய வினைகளை கழித்து அவர்களும் இந்த பூலோகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா வல்ல பரம்பொருளுடைய இறைவனுடைய திருவடியை நாம் அடையலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம இறைவனே வழிபாடு செய்கிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனா அததான் ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வாங்க. ஒரு நாள் இறைவனையே நினைத்து வழிபாடு செய்தவன் வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி துன்பப்படும் போது அந்த தேவி சொன்னாலாம், உங்க நாமத்தையே சொல்றானே, பாவமா இருக்கே, அவனை கரையேற்ற கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அவன் சொன்னார், இந்த ஜென்மத்தில் இந்த பாக்கியத்தோடு தான் அவன் வந்துள்ளான் அம்மா, நான் கொடுத்தாலும் அவன் அதை அனுபவிக்க போவதில்லை, வேணும்னா நீ பாக்குறியா அப்படின்னு இவன் நடந்து வருகின்ற அந்த பொழுது ஒரு பொட்டன நிறைய தங்கமா வைத்து அவன் வரக்கூடிய வழியிலே போட்டான். கையிலே கம்பை பற்றி கொண்டு வந்தவன் அவன் நினைத்தான், இது என்ன அழுக்கு துணி இப்படி கிடக்குதே, இது யார் போட்டார்களோ தெரியலேன்னு அதை லேசா ஒதுக்கி தாண்டி போயிட்டான். பகவான் சொன்னார், பத்தியா தங்கத்தை பூரா போட்டாலும் கூட அவன் எடுக்கல, அவனுக்கு இந்த ஜென்மத்தை அனுபவம் இல்லம்மா, அதனாலதான் நான் சொன்னேன் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு என்னமான. அவர் சொன்னார், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு. சரி அப்படின்னு அவர் என்ன பண்ணார், நல்ல வைரக்கல்ல ஒண்ணு கொண்டு வந்து இன்னும் ஒரு நாள் அவர் நடந்து போகக்கூடிய வழியில கொண்டு வந்து அந்த கல்லை போட்டார். இவன் பார்த்தார், என்னவோ ஒரு கல்லு கிடக்குதுன்னு கையில எடுத்தார். எடுத்து கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு நாய் குலைச்சிட்டே போச்சு. உடனே இவர் பார்த்தார், இந்த நாய் என்ன நம்மளை பார்த்து குலைக்குதுன்னு கையில உள்ள கல்லை தூக்கி நாய் மேல வீசிட்டார். அப்ப பகவான் சொன்னார், பத்தியா வைரக்கல்லு கையில கிடைச்சும் அவனுக்கு கிடைச்சிருக்கா, கிடைக்கல, அதை தூக்கி நாய் மேல விழுந்தான். இப்ப அங்க என்ன நடக்குது பாருன்னாரு. நாய் மீது விழுந்த அந்த கல்லு அப்படியே உருண்டு ஒரு கரையோரமாய் போய் விழுந்தது. அந்த கரையோரத்தில் இருந்தவன் என்ன செய்தான், இது ஏதோ ஒரு கல்லு, ஆனாலும் மினுப்பா இருக்கு, இது உயர்வான கல் போல தெரிகிறது அப்படின்னு அந்த கல்லை எடுத்து மன்னண்ட போய், மன்னா இது என்ன கல்லுன்னு கேட்டேன். உன்ன மன்னர் சொன்னார், இது அழகான வைரக்கல்லாச்சே, இது உனக்கு எப்படி கிடைத்ததுன்னு. யாரோ ஒரு பெரியவர் நாய் மீது எறிந்தார், அது ஏன் அருகாயில் வந்தது, நான் எடுத்துக்கொண்டு வந்தேன்னார். அப்படியா, இது உயர்ந்தது அப்படின்னு பொன்னையும் பொருளையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையிலே யாருக்கு எது கிடைக்கணுமோ அது அவர்கள் என்ன காரியம் செய்யாமல் இருந்தாலும் அவர்களுடைய வினை அதை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே நாம் நல்லதை நினைப்போம், உள்ளதை உணர்வோம், அல்லதை விடுவோம், அல்லதை விட்டு உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்தார் இந்த உலகிலே வாழ்வாங்கு வாழலாம். மனத்தில் இருக்கக்கூடிய மாசுகள் நீங்குமே, ஆனால் அந்த மனதிலே இறைவன் குடியிருப்பான். அப்படி இந்த உள்ளத்தை இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயிலாக கொண்டால் அந்த இறைவனே நமக்கு குருவாக வந்து நம்மை ஆட்கொள்வார் என்று பல புராண கதைகள் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான நிலையிலே ஒரு மணி நேரமாக இருந்து இந்த நாராயண நாமத்தினுடைய மகிமை என்ன, அது நம்மை எப்படி கரையேற்றுகிறது, பெற்ற தாயை விட எவ்வளவு சிறந்ததாக தருகிறது என்ற உயர்வான எண்ணத்தை நமக்கு உணர்த்திய அற்புதமான செயல்களை எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வரும் வாய்ப்பாக கருதி இதற்கு இன்றைய உபயமாக விக்ரமசிங்கபுரத்திலே உள்ள பாலமுருகன் டிம்போர்ஸ் ஐயர்சாமி அவர்களும் அவர்களுடைய துணையார் கவிதா அவர்களும் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் மற்றும் இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையர் அவர்களுக்கும், தக்கார் அவர்களுக்கும், ஆலய பணியாளருக்கும், ஸ்ரீஹரியம் அவர்களுக்கும், வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்திலேயே சைதன்யமாக சுடர்விடக்கூடிய அந்த பேரொளியை வாழ்த்தி வணங்கி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் செவிமடுத்தமைக்கும் நன்றி கூறி வார்த்தோடு நிறைவு செய்கிறேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரம்பளி திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம்.